ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பாவக்காய் கிரேவி தான் பண்ண போகிறோம். பாவக்காயில் நிறைய டைப்ஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் செய்யலாம். பாவக்காய் கிரேவி, பாவக்காய் ஃப்ரை, அந்த மாதிரி நிறைய செய்யலாம். இன்றைக்கி நம்ம பாவக்காய் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாவக்காவை இந்த மாதிரி வந்து சீடெல்லாம் இல்லாமல் அதில் கொட்டை இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஆனியனும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது பாவக்காயில் நிறைய கசப்புத்தன்மை இருக்கும். பாவக்காய் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப நல்லது. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க நிறைய பாவக்காய் வந்து சாப்பிடுங்க. ஒரே ஒரு ஆனியன் வந்து நம்ம வதக்கிக்கலாம். ஆனியன் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினா தான் நமக்கு வந்து பாவக்காய் கிரேவி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து இருக்காது. பாவக்காவும் ரொம்ப வதக்கக்கூடாது, லைட்டாக தான் வந்து நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி, ஒரு 2 தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதுவும் நல்லா வதக்கணும். எல்லாம் வந்து நல்லா இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகணும். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குறோமோ அந்தளவுக்கு வந்து பாவக்காய் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மூடி போட்டு அடித்து வைங்க. 15 to 20 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாவக்காய் கிரேவி வந்து ரெடியாக இருக்கும். தேங்க்யூ.